12,000 கண்ணனாக அவதாரம் தாங்கி என் உண்மையான உருவத்தை இருதய மனுஷன் கூட்டில் அமர்ந்து விட்டால் என்னை பிடிக்கவே கட்ட முடியாது. நான் அவதார புருஷன் இல்லவா? அவனுக்கு என்ன தெரியும் என் சமாச்சாரம்? சகாதேவா மாமா மாமா உண்மையாக என்னை கட்டி நிகழ்வுகள் செய்ய போகிறேன். உண்மையாக கட்டுவான் மாமா. அப்படி என்றால் இந்த 12,000 தூண்களில 12,000 கண்ணனாக அவதாரம் அடிச்சு மாமா சித்தனை உருவத்தில் எதை பற்றி
போகிறது, நாமோ வறண்டோடி போகிறது. மைத்துனா மாமா சகாதேவா, மாமா இருந்தாலும் இந்த நேரம் நான் எப்படி தவித்திருக்கேன் தெரியுமா? எப்படி மாமா? அங்க தண்ணீரா தாமரை போலே தவிக்கிறேன். தண்ணீரா தாமரை போலே தவிக்கிறேன். தண்ணீரா தாமரை போலே தவிக்கிறேன். தண்ணீரா தாமரை போலே தவிக்கிறேன். கைதாலி தருணம் உயிரும் பிழைக்கிறேன். கைதாலி தருணம் உயிரும் பிழைக்கிறேன். கைதாலி தருணம் உயிரும் பிழைக்கிறேன். மாமா உன்னுடைய கட்டிலே நான் எப்படி அகப்பட்டிருக்கேன் தெரியுமா? எப்படி மாமா? தாமரை இலை மீது துளி தண்ணீர் விழுந்தால் எப்படி தவிக்கிறதோ அது போன்று இந்த நேரம் தவியா தவித்து நிற்கிறேன் சகாதேவா. மாமா சகாதேவா, இருந்த போதிலும் உன்னை பாரு நல்ல உறுதி உள்ளவனை அறியேன். உன்னை பாரு நல்ல உறுதி உள்ளவனை அறியேன். உன்னை பாரு நல்ல உறுதி உள்ளவனை அறியேன். உன்னை போன்று உறுதி மனம் படைத்தவன் இந்த உலகத்திலே ஒருவருமே கிடையாது சகாதேவா. மாமா உன்னோடு பேச முடியலையே, என் மார்பெல்லாம் புண்ணாகிறது மாமா. சகாதேவா. சரி அசக்கமா கம்முங்கதிரு. மாமா என்ன கேட்க போகிற? ஆமா, அந்த ஜித்துவால் யாரு? அந்த ஆய் எனக்கு சமுத்திரம் யாரு? ஆளிலை டடே, ஆளிலை என்றால் சமுதிரம். ஆய் அத்தியா மசுகிற ஓங்கி அறிவேன். அது பிரிமாந்தவருக்கு. சகாதேவா, ஆமா, ஆளிலை என்று சொல்லக்கூடிய சமுதிரம் ஆனாகவும் ஜித்து கட்ட மொட்டவால் குள்ளனரு நீ ஆகவும். சகாதேவா, மாமா அந்த மொட்டவால் குள்ளனர் யாரு மாமா? ஆய் என்று சொல்லக்கூடிய கடல் யார் சொல்லு பார்க்கலாம். இதுவாடா சமயம். இதான் சமயம் மாமா எங்களுக்கு. சகாதேவா மாமா இது யாருன்னா இருக்கிறாங்களா? ஒரே ஒரு இரவும் கூட கண் பண்ணுகிறாங்க. சொல்லு என்னப்பா இருறா? இரவு கண் பண்ணுகிறாங்க. அப்படியே இருக்கிறவங்க கண்ண மூடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு வா. சகாதேவா, மாமா ஆளிலை என்று சொல்லக்கூடிய சமுதிரம் நீயாகவும் அம்மாரிப்பட்டி சகாதேவா மொட்டவாள் யாருன்னு சொல்லு மாமா. சகாதேவா, அந்த திட்டுக்கட்டு மொட்டவாள் குள்ளனரிதானி. ஆமா. ஏண்டா என்ன மாமா? அப்படியே தெரிஞ்சுக்கேண்டா. என்ன தெரியும்? சகாதேவா, தீடாடா
ஆடலாம் என்று பார்த்தேன். மாமா நாம விரண்டோடி போகிறது பேச முடியலையே. கட்ட கொஞ்சம் தளர்த்த மாமா சகா தேவா. அசக்கமா கம்பங்கதிரு அதுக்கு பயம் கொள்ளாம சிட்டுக்குருவி. இந்த சிட்டுக்குருவி யாரு? அந்த சீட்டை கம்பங்கதிரி யாரு மாமா? சகா தேவா மாமா ஒரு பட்சியாக விட்டது நமக்கு உணவு கிடைக்கலையான்னு பறந்தோடி வருகிறது. வரும்போது அவருடைய விழியால் கண்டது ஒரு கம்பங்கொல்லியே. கண்டு நமக்கு வேண்டியமான உணவு கிடைத்ததே அப்படி என்று தாவுகிறது. அந்த கம்பங்களில் இருக்கும் கம்பங்கதிர பயிரோடு இருக்க அடிக்கும் காற்றிலே அசைவு ஏற்பட்டுனே இருக்குது. அப்படி அசைவு ஏற்படும் நேரத்தில் இந்த சிட்டுக்குருவியாக விட்டது தாவி எட்டி பிடித்து அந்த கதிரில் இருக்கும் கம்புகள் எல்லாம் வயிறார புசித்தது. வெறும் கங்கி விட்டுட்டு போச்சு. யார் மாமா அந்த கங்கி? அந்த கங்கி விட்டுட்டு போச்சு. அப்ப சொல்லுதான் அது அசக்கமா கம்மங்கதிரு. அதுக்கு பயந்துதான் இந்த சிட்டுக்குருவி அப்படி என்றதான். இப்ப அந்த சிட்டுக்குருவி யாரு? அந்த கங்கி கம்மங்கதிரு யாரு? கை வராது போட போதுராடி. என்ன நீட்டி பேசுறிய நாய் தாடா அது உங்ககிட்டயே வருது. நாய் எப்போ தெரியாது எப்படி இந்த அந்த சிட்டுக்குருவி நீயாகவும் அந்த கங்கி யாரு மாமா? ஞாபகத்துக்கு வரல. கங்கி யாரு? அதான் ஞாபகத்துக்கு வரலையா? ஆமா சொல்லு மாமா. இல்லன்னா அப்படியே பேசிடுவேன் மாமா. கங்கி யாரு? மூச்சு விட முடியலையே. அந்த கங்கி யார் சொல்லு? சிட்டுக்குருவி நீ ஆகவும் நானாகவும். சரி சரி ஆமா கம்பாளி மூட்டைய அதிகாலையில் எழுந்தார். ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு காடுமலை இப்படி ஆடு மாடுகளை மேய்க்கலான்னு ஓட்டிட்டு போயிட்டாரு. போகும்போது
ஆத்து கடந்து அப்புறம் போனாரு ஆடு மாடுகளை ஓட்டிட்டு அவர் மேய்ச்சிட்டே இருக்கிறாரு. திடீரென்று காற்று மழை பெருகியது. காற்று மழை பெருகிய உடனே மழையாக விட்டது. விடாமழையா பொழிகிறது. என்னடா இது விடாமழையா பொழியுது? நம்முடைய கிரகத்துக்கு வாட்டி செல்லலாம் ஆடு மாடுகளை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வாட்டிட்டு வர்றதுக்கு வர்றாரு. காலையில போகும்போது ஆட்டு அந்த ஆறு கடந்து அப்புறம் போனாருல்ல, வரும்போது அதே ஆத்த கடந்துதான் வரணும். இந்த விடாமழையா பொழிந்ததுனால ஆற்றிலே வெள்ளம் பெருகெடுத்து ஓடுகிறது. என்னடா செய்யறது? நாம் இந்த நேரம் ஆடு மாடுகளை ஓட்டிட்டு போக முடியாது. ஆற்றுங்கரை மேட்டிலே ஒரு மரத்தினுடைய அடிவாரத்தில் ஆடு மாடுகளை மடக்கிட்டு அவர் கரத்தில் இருக்க தொரட்டுக்கு ஓடிக்கிட்டு அந்த ஆற்றில வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. எவ்வளவு மழை பெஞ்சா இவ்வளவு வெள்ளம் பெருகெடுத்திருக்கும் அப்படின்னு வெள்ளத்தை வச்சு பாக்குறாரு. அந்த நேரம் காடு மலையில் இருந்த கரடியாக விட்டது. தப்பித்து அந்த வெள்ளத்திலே விழுந்து அடிச்சுக்கிட்டு வருது. இந்த வெள்ளத்திலிருந்து நாம் எப்போது கரை கிடைக்க போகிறோம், நாம் எப்போது உயிர் பிழைக்க போகிறோம் அப்படி என்று அந்த வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டே வருது. இவரு என்ன நினைக்கிறார் தெரியுமா? என்ன நினைக்கிறாரு? நம்மை போல எதிர்குலத்துல பிறந்த எவனோ ஒருவன் கம்பளி மூட்டில பணத்தை கட்டிக்கிட்டு வந்திருக்கிறா. இந்த ஆத்துல இறங்கி போகும்போது தவறி விட்டுட்டு இருக்கிறான பணம் மூட்டிய இதை எடுத்து நாம் இன்னும் அநேகமான ஆடு மாடுகளை வாங்கலாம் அப்படின்னு பேராசை கொண்டு கரத்திலே இருக்க தொட்டுகளை போட்டு இழுக்கிறாரு. இவரு பணம் மூட்டை இழுக்கிறாரு. அது உயிருக்கு ஊசலாடி இருக்கு. எப்போது கரை கடக்க போகிறோம் என்று இவர் போட்டு இழுக்கவும் பிடிச்சுக்கினே வருது. கிட்ட வந்ததும் கம்பளி மூட்டை இழுத்தாருப்ப இது கரடியாக மாறியது. எகுகுல சிகாமணியும் இவரும் அந்த ஆத்துல பிரட்டிக்கிட்டு போறாங்க. அப்ப சொல்றாரு அவரு, எகுகுலத்தார் சொல்கிறார், நான் உன்னை கம்பளி மூட்டை நினைச்சேன், கரடியாக மாறி என்ன முழுங்கிட்டியே கரடியே அப்படி என்றாரா? நான் உன்னை வெறும் கம்பளி மூட்டை நினைந்தா நான் உன்னை மாமா சகாதேவா சொல்லு மாமா. இந்த நேரம் சரி மாமா, அந்த கொம்பு தேனு யாரு? அந்த கை காலம் குறைஞ்ச முடவு யாரு மாமா? உயரமான மரத்துக்கு கொம்பு தேன் யாரு? இது கை காலத்தை உடம்பு யாரு? நல்லாதானே இருக்கிற சொல்லு மாமா. மாமா சொல்றியா இல்ல மாமா? சகாதேவா ஒரு பீரு பெருமைக்குரிய தாய்நாடு ஆண்டவடி மலைச்சால் அமர்ந்த நாடு புலிவலம் புண்ணிய ஸ்தலத்தில் 5ஆம் வேதம் நடந்து வருகிறது. மகா பெரும் பாரத காவியம். ஆமா, அப்படி நடக்கும் தருவாயிலே பகல் நேரத்தில் பாரத சொற்பொழி கேட்கலாம். நம்ம நந்திமாலம் கிராமம் வச்சுக்கலாம் சுருக்கமா. பக்கத்து கிராமத்தில் இருந்து இந்த புண்ணிய சரித்திரத்தை கேட்கலாம். இரு கால இரு கை குறைந்த முடவ வருகிறாரு. இந்த இரு கிராமத்துக்கு மத்தியில பெருத்த ஆறு. அக்கரையில் இருந்து கரைக்கு வரணும்னா ஆத்து கடந்துதான் வரணும். ஆமா, கோடைக்கால வெயில் காயுது. அந்த மணல்ல நடந்து வர முடியுமா? ஆத்துல முடியாது. தாவி தாவி வருகிறார். இரு கால இரு கை குறைந்த முடவன் வேர்வையா கொட்டுது. இக்கரைக்கு வந்த பிறகு கௌருடைய ஆலயம் இருந்தது. அந்த ஆலயத்தின் அறியாம பிறந்தது ஆலாவிருட்சம் இருக்கும் பொழுது அந்த ஆத்துல தாவி தாவி வந்தத போது இந்த புண்ணிய சரித்திரத்தை இரு செவியால கேட்டாரு. ஏன் கேட்டாரு? முன் பிறவிலே என்ன பாவத்தை செய்தோமோ இப்பிறவிலே அந்த புண்ணிய சரித்திரத்தை செவியார கேட்டு அந்த கர்மத்தை தீர்த்து விடலாம் அப்படி என்று தாவி வருகிறார். இந்த ஆலாமரத்து நிழல் வந்து நின்னாரு. ஆலயத்தின் அருகில் இருக்கின்ற ஆலாமரத்து நிழல்ல இந்த புண்ணிய சரித்திரத்தை மறந்துட்டார். டாய் மறந்து பொழுது பெருமூச்சு விட்டுக்கிட்டே அந்த மரத்தினுடைய அடிவாரத்தில் அமர்ந்து வேர்வை தொடிச்சுக்கிட்டு
அந்த மரத்துடைய நுனையை கண்டு விட்டாரு. அண்ணாந்து பாக்குறாரு. பார்த்த பொழுது அமிர்தம் என்று சொல்லக்கூடிய கொம்புத்தேனை கண்டு விட்டார். கண்டுட்டு என்ன செய்யறாரு தெரியுமா? என்ன செய்யறாரு? ஏன் தேனி அமிர்தமே கொஞ்சம் சொட்டு வாயா அல்லது கிட்ட வாயா என்றதை மரத்தை தாவுகிறாரு. இரு கால் இரு கை குறைந்த முடவ மரத்துல ஏற முடியுமா? ஏறினால் அமிர்த மலைச்சலுடைய கொம்புத்தேனை அறந்த முடியுமா? எப்படி அறந்த முடியும்? முடவும் போல நீ உட்கார்ந்துக்கிற இந்த கொம்பு அப்படியே இறுக்கி புடிச்சிடுவான் மாமா. ஆமா மதனம் என்று சொல்லக்கூடிய கொம்புத்தேன் நீயாகவும் நானாகவும் அது சொல்ல மாட்டேன். வயலிலே மூச்சு திணறுது. அதுதான் இருக்கிறேன். என்னது அந்த என்ன சொன்னீங்க? கை காலட்டும் அடியேன் சகாதேவா மாமா இந்த நேரமுடைய கட்டிலே என்னை கட்டுண்டிருக்கிறாய். யாது காரணம் என்று அறியலாம் அல்லவா? ஐயா ஐயா முனை விடுவதே ததிபாண்டவன் என்று சொல்லக்கூடிய குழுவினார் உடையார் பிறந்த நாள் முதற்கொண்டு முதுமையாக வரையில் இரு வெளியிருந்து பார்வையற்றவர் கண்ணு தெரியாதவருக்கு என்ன வேலை தெரியுமா? வீதியில நெல்லு துறாவிட்டு கோய ஓட்டுற வேலை. இது அனாத்தமான வார்த்தை, ஒழுங்கான வார்த்தை கேளு. கண்ணு தெரியாதவருக்கு கோழி வரது எப்படி தெரியும் கேள்ற? எப்படி என்ற எப்பவுமே உடையார் வீட்டை சட்டி பண்ணத்து போது கூட பெரிய ஜல்லி கூட இருக்கும். அந்த நெல்ல வயசு நெல்ல துறாவிட்டு வீதியில இந்த கூடிய கவத்து அது மீது தடிபாண்டை அமர செய்து கரத்துல தடிகள் ஒன்று கொடுத்து டொக்கு டொக்கும் தட்டிந்தாருன்னா கோழி கிட்ட வராது. இப்படி இருக்கிறாரு வீதியில. இந்த கோபீர் எல்லாம் திரளாக திரண்டு ஒன்று சேர்ந்து என்னை துரத்தி வராங்க. ஏன் தெரியுமா? நான் செய்யற நல்ல வேலைக்கு. உன் மனதுக்கு சம்மதம் என்றால் வண்ணமே. அப்படி துரத்தி வரும்பொழுது தடிபண்ண இருக்கிற வீதிபடியாக ஓடோடி வருகிறேன். தாத்தா அண்ணன் யாருப்பா? நான் உங்க கண்ணன். என்னப்பா காரணம்? கோபியர் எல்லாம் துரத்தி வராங்க தாத்தா, கொஞ்சம் கூடைய திரு, அந்த கூடைக்குள்ள நான் புகுந்துக்கிறேன், கூடையை கவுத்துட்டு அது மீது நீங்க அமர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடையை திறந்தாரு. கூடைக்குள்ள நான் புகுந்து கூடையை கவுத்து அவர் அமர்ந்துட்டாரு. கோபியர் எல்லாம் ஓடி வந்தாங்க. தாத்தா ததிபாண்டு, இந்த வழியாக கண்ணவன் தானே பாத்தீரா? பொய் சொல்லாத உத்தமரு. அவர் என்ன சொன்னார் என்றால், என்ன சொன்னாரு? உங்க கண்ணன் தானே என் தர்பாசனங்கள் இருக்கிறாரு. தர்பாசனம்னா நீ உடனே கண்ண என் சூத்தாங்க சூத்து மட்டும் கேட்கிறாரு. இவரு தர்பாசனம் இங்கிலீஷ்ல சொல்றாரு. அது பேர் சூத்து. தமிழ்நாட்டு மரியாதை சொல்ற சூத்துக்கு உட்காந்து சொல்லலாம். கொஞ்சம் ஆண்டவராச்சு கொஞ்சம் பெருமையா பேசிக்கிறேன். நீ அந்த கையில் சூத்துக்கு உட்காந்துக்கிற. தர்பாசனங்கள் இருக்கிறாருன்னு சொன்னாரு. இதுக்கு என்ன நினைச்சாங்க? ஏண்டா குருடா, கண்ணு தெரியாத குட்டி, உன்னுடைய குருட்டு குறும்பு உன்னை விட்டு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏளிதமா பேசிட்டு போயிட்டாங்க. சரி என்று வேர்வையா கொட்டியது எனக்கு. தாத்தா அண்ணன் என்னப்பா அண்ணாரு? கோபியர் போயிட்டாங்களா? அவங்க எப்போ போயிட்டாங்களே. என் தத்தா கோடி திருத்தத்தா வேர்வையா கொட்டது திருத்தத்தா அண்ணன். ஏ கண்ணா,
பிறந்த நாள் முதற்கொண்டு முதுமையாக வரையில் நான் உன்னுடைய பக்தனாக திகழ்ந்தவன். எனக்கு இரு விழியிருந்து பார்வையற்றவனாக இருக்கிறேனே, இரு விழிக்கும் பார்வை தந்தால் இந்த கூடையில் இருந்து உன்னை விடுதலை செய்கிறேன். அப்படியா தாத்தா? கண்டிப்பாக இரு விழிகளுக்கும் பார்வை தருகிறேன். கண்ணா, எனக்கு பார்வை தந்தால் இந்த உலகம் காடு மலை செடி என்று காணப்படாது. கூடைய திறந்ததும் ஆண்டவா உன் திருமுகாரவந்தத்தை கண்டுதான் நான் ஆசி பெற வேண்டும் என்றார். அவ்வண்ணம் இரு விழிகளுக்கும் பார்வை தந்தேன். கூடைய திறந்தார், என்னுடைய ஆசி பெற்றார். அதுபோன்று ததிபாண்டவன் கூடையில் தானகப்பட்டதை போல் மதிமோசமாக வந்து கட்டில் அகப்பட்டாயே கண்ணா. அருமையான கருத்து. அடுத்தது என்ன மாமா? தேவா, செய்யும் பாரத போரில் சேனைகள் யாவும் மாண்டாலும் எங்கள் ஐவருக்கும் எந்த ஒரு வெண்ணமும் ஏற்படக்கூடாது என்று எனக்கு கை போட்டு தரங்கம்மா. தேவா, ஆமா நான் தருகிறேன்.